நிறைய தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டிருக்கிறார். இன்னும் நிறைய நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்கக்கூடிய ஒரு ஏதுவான சூழல் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது குறித்த உங்களுடைய பார்வை? தமிழ்நாட்டிற்கு தொழில் நிறுவனங்கள் வர வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கிற லட்சக்கணக்கான கிட்டத்தட்ட 1 கோடி இளைஞர்கள் படித்துவிட்டு வேலை வாய்ப்பு இல்லாமல் இலவு காத்த கிளி போல் காத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வேலை கிடைக்க வேண்டும், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனா மறைந்த முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இங்க இருக்கிற ட்ரேட் சென்டரிலே உலக முதலீட்டு மாநாடுகளை நடத்தி லட்சக்கணக்கான கோடிகளை நாங்கள் கொண்டு வந்தோம் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு அதிமுக ஆட்சியில் தொழில்துறை அமைச்சராக இருந்த சம்பத் அவர்களும் எடப்பாடியார் அவர்களும் மாநாட்டை நடத்தி லட்சக்கணக்கான கோடி தொழில் முதலீட்டை பல்வேறு பெரும் நிறுவனங்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தோம் என்றார்கள். தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் இதற்கு முன்பு ஒரு மாநாட்டை நடத்தி நாங்கள் பல்லாயிரக்கணக்கான கோடி தொழில் முதலீட்டை கொண்டு வந்தோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்போது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சான் பிரான்சிஸ்கோ, சிகாகோ உள்ளிட்டவருக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார். அந்த பயணத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனால் அதே நேரத்தில் முதலமைச்சர் நாடு திரும்பியவுடன் ஏற்கனவே அம்மையார் ஜெயலலிதா காலத்திலும் OPS EPS காலத்திலும் தற்போது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகும் தமிழ்நாட்டில் உண்மையிலேயே எத்தனை லட்சம் கோடி முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது, அந்த முதலீடு எந்தெந்த மாவட்டங்களில் செய்யப்பட்டிருக்கிறது, என்னென்ன தொழிற்சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது, அந்த தொழிற்சாலைகள் இந்த மண்ணின் பூர்வீகுடி மக்களாக இருக்கிற தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எத்தனை பேருக்கு வேலை கொடுத்தீர்கள் என்கிற ஒரு விரிவான வெள்ள அறிக்கையை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தாயகமான தமிழ்நாட்டுக்கு திரும்பியவுடன் இந்த ஏற்கனவே ஆண்ட 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியிலும் நாம் ஆட்சிக்கு வந்த பிறகும் இந்த நாட்டில் எத்தனை லட்சம் கோடி முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது, அது எத்தனை நிறுவனங்கள் நிறுவப்பட்டிருக்கின்றன, எத்தனை ஆயிரம் தமிழர்களுக்கு அல்லது இந்தியர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்கிற விவரமான ஒரு அறிக்கையை எதிர்வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முன்வைக்க வேண்டும். சும்மா அதிமுக 10 வயசுல 1 லட்சம் கோடி வந்துச்சு, 2 லட்சம் கோடி வந்தது, 3 லட்சம் கோடி வந்துச்சு அப்படின்றீங்க. ஏன் வந்து இங்க எத்தனை ஆயிரம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு? இன்னைக்கு உதாரணத்துக்கு ஒசூர்ல இருக்கிற டாடா நிறுவனம் ஒரு நிறுவனாங்க. அந்த நிறுவனத்திலிருந்து வட இந்தியாவிலிருந்து ஒரு ட்ரெயின் முழுக்க 10,000 பேரை கொண்டு வந்து 5,000 பேர் பெண்கள், 5,000 பேர் இளைஞருக்கு வட இந்தியக்காரருக்கு வேலை கொடுக்கறான். நிலம் கொடுக்கிறது நாங்க, மின்சாரம் கொடுக்கிறது நாங்க, தண்ணீர் கொடுப்பது நாங்க, வரி கொடுப்பது நாங்க. சில ஆண்டுகளுக்கு வரியே கிடையாதுன்னு மாநில அரசு இந்த எல்லா சலுகைகளையும் பெற்றுக்கொண்டு இந்த மண்ணின் பூர்வீகுடி மக்களுக்கு, கிருஷ்ணகிரி ஒசூர் மாவட்டத்து மக்களுக்கு கொடுக்க வேண்டிய வேலையை தூக்கி பீகார்காரனுக்கும் உத்தரப்பிரதேசக்காரனுக்கும் மத்திய பிரதேசக்காரனுக்கும் சிறப்பு ட்ரெயின் மூலமாக வர வைத்து வேலை வழங்குவது என்பது எப்படி நியாயம்? இது எப்படி வளர்ச்சி அடைந்த ஒரு நாடாக இருக்கும்? இதையெல்லாம் குறித்து ஒரு விவரமான ஒரு வெள்ள அறிக்கை தந்தால் மட்டும்தான் உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்கள் நம்முடைய முதலமைச்சர் உண்மையிலேயே வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்த்து இங்கு இத்தனை ஆயிரம் பேருக்கு வேலை தந்திருக்கிறேன். நேற்று கூட சென்னை விமான நிலையத்திலே சில குறிப்புகளை சொன்னார், நான் வரவேற்கிறேன். அது ஆதாரப்பூர்வமாக, அதிகாரப்பூர்வமாக, மாவட்ட வாரியாக ஒரு டீடைல்ஸ் ரிப்போர்ட்டை இன்னைக்கு இந்திய நாட்டுடைய தணிக்கைத்துறை அக்கவுண்டன்ட் ஆடிட் ஜெனரல் எப்படி தமிழ்நாடு அரசின் வரவு செலவுகளை கணக்குகளை ஆய்வு செய்து சட்டமன்றத்தில் அறிக்கை ஆண்டுதோறும் தாக்கல் செய்கிறார்களோ அதுபோன்று நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் கடந்த 15 ஆண்டுகளில் தமிழ்நாட்டை ஆண்ட திமுக அதிமுக ஆட்சியில் இதை குறித்து எங்கெங்கு இந்த முதலீடுகள் செய்யப்பட்டிருக்கிறது, என்னென்ன தொழிற்சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது, எத்தனாயிரம் தமிழர்களுக்கு வேலை வழங்கப்பட்டிருக்கிறது, அதனூடாக எத்தனாயிரம் தமிழர்களுடைய வாழ்வு வளம் பெற்றிருக்கிறது என்கிற ஒரு விவரமான வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டு மக்கள் உண்மையிலேயே ஓஹோ தமிழ்நாட்டுக்கு எத்தனை லட்சம் கோடி முதலீடு வந்திருக்கிறது, நம்முடைய பிள்ளை செல்வங்கள் இங்கெல்லாம் வேலை செய்வதற்கான ஒரு பாதுகாப்பு அரணை நம்மளை ஆளுகின்ற அரசு ஏற்படுத்தி இருக்கிறது என்கிற ஒரு நன்மதிப்பு கிடைக்கும். வெறுமனே பேப்பர் அவர்லயோ பத்திரிகையாளர் மாநாட்டிலே அறிவித்தால் அது போதுமானதாக அல்ல, அது ஏற்புடையதும் அல்ல.